ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணுறப்போ உங்களோட ப்ரிஃபர்ட் பர்த் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். 100% நீங்கள் கேட்குற பர்த்தே உங்களுக்கு வந்து அலாட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன தான் ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்பையும் ப்ரிஃபர்டு பர்த் கொடுத்தாலும் நமக்கு அந்த பர்த் வந்து அலாட் ஆகிறது இல்லை. நமக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பர்த் தான் வந்து அலாட் ஆகும். இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, ஆன்லைனில் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ ப்ரிஃபர்டு பர்த் கொடுப்பீங்க. கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் தெரியும் உங்களுக்கு எந்த பர்த் வந்து அலாட் ஆகுது அப்படின்ற மாதிரி. பட் ஆஃப்லைனில் கவுண்டரில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்போ அந்த புக்கிங் கிளர்க்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பர்த் வந்து அலாட் ஆகுது அப்படின்ற விஷயம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபர்தராக வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ப்ரிஃபர்ட் பர்த் வரல அப்படின்னா இன்னொரு அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணால் அந்த நேரத்தில் உங்களோட ப்ரிஃபர் பர்த் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் என்னன்னா அந்த புக்கிங் கவுண்டர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்கிங் கிளர்க் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ அப்போ தான் அந்த புக்கிங் கிளர்க் கிட்ட கன்ஃபார்ம் பண்ண இந்த ஒரு விஷயத்தை அந்த கிளிப்பையும் நான் அந்த வீடியோவில் ஆன்லைனில் அண்ட் ஆஃப்லைனில் புக் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பர்த் வேணும் அப்படின்னா நீங்கள் கவுண்டரில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பர்த் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்கள் ஆன்லைனில் வந்து அப்படி கிடையாது, ரேண்டமாக தான் அலாட் பண்ணணும். ஈவன் தான் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸில் கொடுத்தாலும் கூட. எந்த பர்த் அலாட் ஆகுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரியும். சரி, ஓகே. பட் டிக்கெட் புக் பண்ண பிறகு தான் தெரியும்ல இங்கே சிஸ்டமில். சரி சரிண்ணா. ஓகே. நீ ப்ரைஸ் எல்லாம் நம்ம பே பண்ணிட்ட பிறகு பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேண்ணா. சரிண்ணா. இந்த ஒரு விஷயத்தை ட்ரெயின் டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறப்பயோ இல்லை தக்கல் அப்போயோ நம்ம வந்து ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா தக்கலில் வந்து ஃபாஸ்ட்டாக டிக்கெட் ஃபில் ஆகிரும். அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து ரேண்டமாக தான் அலாட் பண்ணும், ஏன்னா டிக்கெட்ஸ் இல்லை அப்படின்றதால. ஸோ நீங்கள் வந்து 60 days பிஃபோராக இல்லை வந்து டிக்கெட் எப்போ அவைலபிள் இருக்கோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற பர்த் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.